ஹலோ உஜ்வல், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். சாரி சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் ரைட் மூட் டு டாக் நவ். சார், உங்க உதவி எனக்கு தேவை சார். ப்ளீஸ் சார். சாரி சார், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். சார் ப்ளீஸ் சார், ஜஸ்ட் 2 minutes. ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு என் கம்பெனியோட சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன். ஆனா அவரு பணம் கிடைச்சதும் எடுத்துட்டு ஓடிட்டாரு. பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நிறைய ஆப்ஷன்ஸ நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்களால தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னான். சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். சாரி சார், இந்த மாதிரி பேச்சை கேட்டுதான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. இந்த உலகத்துல யாருக்கா இருந்தாலும் ப்ராப்ளம் வருதுனாலும் சிச்சுவேஷன் மாறுதுனாலும் அதுக்கு பணம் தான் காரணம். அப்படி ஒரு பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் ஆயிடும். ஒருவேளை நான் சொல்ற வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ப்ராஜெக்ட்ல இருந்து 10% ஐ எம் ரெடி டு கிவ் இட் யூ. சார், நீங்கள் கொடுக்குற ஆஃபருக்கு எனக்கு சுத்தமாக ஹோப் வரல. எப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என்னோட இந்த நம்பருக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க. எப்போ எங்க மீட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். எனக்கு முன்னாடியே தெரியும் அவனால எந்த யூஸும் கிடையாதுன்னு. எப்படியாவது முன்னேறிடுவேன்னு என்கிட்ட நம்பிக்கை வந்து பேசினதால எல்லா பணத்தையும் அவங்ககிட்ட நான் கொடுத்து தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்லு? எப்போ பாரு நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நடந்த விஷயத்துல உஜ்வலோட தப்போ எதுவும் இல்ல. யாரோ வந்து பேங்க்ல மோசடி பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்க மாட்டோம்ல. யோசிக்காதெல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கை. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவன் செஞ்ச தப்ப ஒத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா அப்படி நினைக்கிறது என்னோட தப்புன்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றான். உங்ககிட்டலாம் ஆர்குமெண்ட் பண்றது வேஸ்ட். என் பணத்தை எப்ப திரும்ப கொடுப்பீங்க? ஆர் யூ அவுட் ஆஃப் த மைண்ட் சைத்தன்யா? வெளியாட்கள் கேக்குறாங்கன்னா எங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நீ எப்படி கேட்கலாம்? அப்படின்னா வெளியிருந்து கொடுத்தாதான் பணமா? நான் கொடுத்தா அதுக்கு பேர் பேப்பரா? சைத்தன்யா, ப்ளீஸ் காம் டவுன். இன்னைக்கு நீ அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்க. யூ ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடிக்கிறேன். எவ்வளோ குடிக்கணும், எப்போ நிறுத்தணும் நல்லா தெரியும். டோன்ட் யூ டேர் ட்ரை டு எஜுகேட் மீ. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக். எத்தனை தடவை சைலண்ட் மோட்ல போடலாம், திரும்ப திரும்ப கால் பண்றான். ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கும், கால் அட்டன் பண்ணு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். எப்போ? நான் தூங்குனதுக்கு அப்புறமாவா? இப்பதானா இல்ல எப்பயுமே நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்களா? எனஃப் சைத்தன்யா, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்காச்சும் தெரியுதா? குடிச்சா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா நீ? ஓகே, குடிக்கலனாலும் என்னோட எண்ணம் இதுதான். என்ன சொல்ற? What do you mean? I mean everything. குட் நியூஸ் பூமிகா, நமக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் வேணுமா? ஸோ நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஜென்யூனான பர்சன் மாதிரி தெரியுது. டுமாரோ மார்னிங் 11க்கு மீட்டிங். ஸோ நீ ஏர்லியராக 9க்கே வந்துரு. நம்ம லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்புவோம். See you. இப்பதானா இல்ல எப்பயுமே நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்களா? Is everything all right, Bhumika? Yeah, everything is fine. Are you sure? எப்படியோ நம்ம அக்கௌண்ட்ல மணி வந்துருச்சு. சைத்தன்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா? We know him well, right? No problem, உஜ்வல். நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. எம்ப்ளாயிஸ்க்கு salary கூட பே பண்ணல. ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, மீட்டிங் தள்ளி வச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹே, இல்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் லைஃப் ஷுட் கோ ஆன்.
இப்போ நம்ம கிளம்பலன்னா டிராஃபிக்ல நல்லா மாட்டிப்போம். யா லெட்ஸ் கோ. கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டியா? இது எப்படியும் ஸ்டார்ட் ஆகாது. கேப் புக் பண்ணிக்கலாம். ஷேரிங்னா ஓகேவா உனக்கு? புக் பண்ணவா? எனிதிங் இஸ் ஓகே. Yeah, it's done. இஸ் இட்? Let's go. Welcome, hero. Very punctual. Right on time. I like that. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒர்க் என்னன்னு மட்டும் சொல்லுங்க போதும். Workaholic, huh? ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஈஸ்வர். Now you are a delivery boy. இந்த பேக்கை சொல்ற இடத்துல கொடுக்கறது தான் உன்னோட வேலை. இத்தனை பேர் இருக்காங்கல்ல, why me? எல்லாம் அந்த ஈஸ்வரன் கட்டளை. ஏன்னு இப்ப கேட்டா சொல்ல முடியாது. You will understand in this journey. Don't worry, just move on, man. Hey, listen. Give me your phone. I said give me your phone. Good boy. Your cab is booked. Take it. It has only one number. Delivery பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணு. Don't try to call 100, okay? You know my power, right? ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற. கொஞ்சம் பொறுப்போட வேலையை முடி. And one more thing. If any call comes, just ignore it. Understand? சீக்கிரம் வண்டிடுறா. இவ்வளவு சின்ன கார்ல இவ்வளவு பெரிய காரா? என் காருக்கு எதுவும் ஆகல. கார் எதுக்குங்க நிறுத்துனீங்க? இது ஸ்ட்ராங். உங்களை தான் கார் எதுக்கு நிறுத்துனீங்க? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பாஸ், கார் உங்களுது தானே? தயவு செஞ்சு எடுங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. என் லவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை முத தடவை பார்க்கும்போது எனக்கு அப்பவே தோணுச்சு. உன்னை கொல்றதுக்கு தானே அவனுக்கு வந்தானுங்க. பாருங்க, அவங்க யாரு, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு சுடுறாங்க, அவங்க உங்களுக்காக வந்தாங்களானே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. தயவு செஞ்சு கார் எடுங்க. இப்ப எனக்கு தெரியுது அவனுக்கு வந்தது உனக்காக தானே. பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியாது. இவன் பேசுறான்பா, தமிழ் ரொம்ப சூப்பராவே பேசுறான் பாருங்க. என்ன அவ்வளவு அழகா வருங்க. இங்க பாருங்க, உங்க பேரு? ராஜு. கேப் ராஜு. பாருங்க ராஜு, இந்த ஷூட்டிங் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல, யாருக்காக பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்ல.
நீங்க போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்போ இந்த மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு மீட்டிங் இருக்குது மேடம். என் லவர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றா தெரியுமா? ப்ளீஸ் நீங்க கார் ஸ்டார்ட் பண்ணி எங்களை டிராப் பண்ணா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ப்ளீஸ். மேடம் இது எப்படி இருக்குன்னா, சின்ன பசங்க அழுதுட்டு இருக்கும் போதே ஐயோ பாவம் அழுதுட்டு இருக்கானே, இந்தா 10 ரூபா வச்சு சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மேடம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது என்னோட கார்டு. இதை வச்சு ஸ்வைப் பண்ணலாமா? நீங்க எப்போ வேணாலும் வாங்க. ரைட் நவ we have to move on. சாரி ஐ கேன் டூ இட். உஜ்வல் we have to go on. இப்போ அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு. half an hourல நம்ம அங்க வந்துருவோம்னு சொல்லு. ஹலோ சார், we are on the way. சாரி சார், உங்க கூட போய் இந்த காயலாங்களுக்கு தான் போட்டு இருக்கணும். யாரு இவ்வளவு எப்படி சமாளிக்கிறது? எங்க இருக்க? வேலை முடிஞ்சதா? அங்க போயிட்டியா? கிளம்பும் போது சிக்னல் கிட்ட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? ஆக்சிடென்ட்டா? எல்லாம் சேஃப் தானே? ஈஸ்வர் எப்படி இருக்கான்? நாளைக்கு நம்ம பார்சலை டெலிவரி பண்றதுக்கு ஒருத்தன் வருவான். அவனை நம்ம பிரைவேட் வெஹிக்கிள்ல அனுப்பாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்ப. யாருக்கும் சந்தேகம் வராம கேபை புக் பண்ணது அவனா இருக்கணும். டிரைவர் நம்ம ஆளா இருக்கணும். அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். ராஜுன்னு நமக்கு தெரிஞ்ச பையன். அவனை கூப்பிட்டு. வணக்கம் சார். இவன் பேரு ஈஸ்வர். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம வீட்டு பக்கத்துல உன்னோட கார்ல ஏறுவான். அவன் சொல்ற அட்ரஸ்ல நீ டிராப் பண்ணணும். ஜாக்கிரதை. உன் கூட இந்த பொண்ணு லைன்லயே இருப்பான். எதுவா இருந்தாலும் அப்டேட் பண்ணணும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. நான் தான் கேப் ஓட்டணுமா? மேடம் 2 புக்கிங்கை கேன்சல் பண்ணி வெயிட் பண்றேன். அபிஜித் நம்பர்ல இருந்து புக்கிங் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இப்படி கேன்சல் பண்ணிட்டே இருந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அவர்கிட்ட சொல்லி கரெக்டான லொகேஷன்ல புக் பண்ண சொல்லுங்க மேடம். உனக்கு கேப் புக் பண்ணிருக்கேன். இந்த பொடி. நான் இப்பதான் புக்கிங் எடுத்தேன், அப்புறம் கால் பண்றேன் பை. கட் பண்ணது. ஈஸ்வர் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. அடுத்து ஷேரிங் ரைடு ஏதாவது வந்தா ஓகே பண்ணு. இந்த ஷேரிங் ஓகேவா உனக்கு? புக் பண்ணவா? Anything is okay. ஈஸ்வர் நான் எல்லாருமே சேஃப் மேடம். எதுவுமே ஆகாம எல்லாரையும் சேவ் பண்ணிட்டேன். ஆனா கார் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். எதுக்கு பதற? நீ யாருக்காக வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப அட்டாக் பண்ண அவங்க திரும்ப வருவாங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அபிஜித் கிட்ட வேலைனா அப்படிதான் இருக்கும். உனக்கு எதுவும் ஆகாம அபிஜித் பார்த்து பாரு. நீ அந்த வேலையை முடி. ஓகே மேடம். சார் கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம உங்க மேல காட்டிட்டேன். இப்பதான் இன்சூரன்ஸ் கம்பெனில பேசினேன் சார். ஃபுல் பேமெண்ட் தரேன்ட்டாங்க. நீங்க கார்ல இறங்க சார், நான் உங்களை ட்ராப் பண்றேன். போலாம் ராஜு. சரி போலாம்.